நான் இந்த காணொலியில் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணுறேன்னா, இதையும் நானும். நான் கடவுள்னு தான் உணர்ந்தோம். நான் கடவுளாயிட்டேன்னா, நான் உண்மையாகவே கடவுளாயிட்டேன்னா நான் அவங்ககிட்ட பேசவும் முடியாது. 2வது என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நடக்கிறத நான் இப்போ பார்க்குற பார்வையில் என்னால் பார்த்துருக்க முடியாது. பார்க்க முடியாது. உண்மையே பார்க்க முடியாது. இப்போது இப்போ இருக்க நிலையில் நான் எப்படி உணர்றேன் அப்படிங்கிறத நான் என் அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த அனுபவத்தை ஏன் ஷேர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இதே நிலையில் நிறைய பேர் இருப்பீங்க. இல்லை கொஞ்சம் பேருக்கு இதை மாதிரி வந்தால் நான் குழம்புன மாதிரி, நான் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சிக்காம திருன்னு முழிச்ச மாதிரி, எனக்கு யாரும் உதவி பண்ணாமல் இருந்த சூழ்நிலையில் யாராவது வரமாட்டாங்களா, நம்மளை உதவி பண்ணி நமக்கு இது ஒன்றும் இல்லைன்னு கடந்து போகும்னு சொல்லி ஒரு ஆறுதல் தர மாட்டாங்களா, 2வது என்னென்னா இதே மாதிரி தான் எங்களுக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட மாட்டாங்களான்னு நான் எவ்வளோ ஏங்கினேன், எவ்வளோ ஃபீல் பண்ணேன்னு தெரியும். நம்ம பட்ட கஷ்டம் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால இதை நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேங்களா? அந்த வகையில் நான் பயிற்சி பண்ண காலத்தில் எனக்கு ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நான் என்னோடய வட்டம் ரொம்ப சின்னது. அதுவே என்னை முழுமையாக்கி விட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை நான் வட்டத்தை பெருசாக்கி வச்சுருந்தாவோ இல்லை ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுருந்தாவோ என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இருக்கிற வட்டம் எனக்கு சிறுசு. அதில் நான் யோகா பயிற்சி ஆரம்பித்தது இந்த காலகட்டத்தில் 2003 காலகட்டத்திலேருந்து 2005 வரைக்கும் ஒரு நார்மலாக நானும் ஜெயிலுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நானும் யோகா ஒரு தேடல், ஒரு வாழ்வியல் மெட்டீரியல் லைஃப்காண்டி அப்படின்னு வெளியில் தெரிஞ்சால் கூட, ஆனால் எனக்கு அப்போவே உள்தன்மையிலேயே நான் யாருன்னு உணர்ந்துக்கு தான் நான் அந்த செயல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ தான் உணருது. ஆனால் அப்போ உணரலை. எல்லோரும் மெட்டீரியலுக்காண்டி போகும்போது நானும் போனேன். ஆனால் நான் அங்கே கேட்கும் போதெல்லாம் உண்மையே சொல்லணுன்னா எனக்கு இப்போ கூட சிரிப்பு வருது. எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட நான் என்ன கேட்டேன்னா, நல்லா படிக்கணும், நான் நல்ல மார்க் வாங்கணும்னு சாமிக்கிட்ட போய் வேண்டுவேன். அப்போ தான் நல்லா படிக்கணுமா, நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு குழந்தையும் வந்துடுச்சு, நம்ம வேலைக்கே போக தேவையில்லை, ஸ்கூலுக்கு போகிறதில்ல, படிக்க தேவையில்லை, திரும்ப போய் இப்படி வேண்டுறமேன்னு தோணும். அப்போ அந்த காலகட்டத்தில் நான் எப்படி போய் மெட்டீரியல் லைஃப் தேடியிருப்பேன், இல்லை மெட்டீரியல் லைஃப் தான் வேணும்னு நான் எப்படி பிரார்த்தனை பண்ணியிருப்பேன்னா, கொஞ்சம் புரிஞ்சுக்க தான் இந்த மாதிரி சொல்கிறேன். அப்போது கண்ணா பின்னான்னு தேடுறேனா, இல்லை எனக்குள்ளது கண்ணா பின்னான்னு கொண்டு போச்சான்னு தெரில, எங்கே போகணும், அந்த மனிதர்கள் வந்தாங்கன்னு தான் சொல்லணும். எனக்கு எல்லாமே இறைவன் அப்படி என் முன்னாடி என்னை ஆட்கொண்டு தடுத்து ஆட்கொண்டு எப்படி ஒரு பாதை போகுதுன்னா, அந்த பாதையில் இந்த பக்கம் போனேன்னா, கொஞ்சம் தப்பாக போனேன்னா திரும்ப டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் மாற்றி இப்படி தான் போனாங்க. அந்த வகையில் 2 இன்சிடெண்ட்டை சொல்லணும்னு எனக்கு தோணுது. ஒன்று, நான் ஃபஸ்ட்டு சாம்பவிங்கிற ப்ரோக்ராம், சாம்பவிங்கிற ஒரு இது பண்ணுறேன். இதை கேட்குற கொஞ்சம் பேர் நீங்களும் இதை பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி அவங்க இந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர்ட்ட போய் கடவுளை காட்ட முடியுமா, நீங்கள் கடவுளை இந்த உங்களை நான் பார்க்குற மாதிரி பார்க்க முடியுமான்னு கேட்குற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸில் அதான் கேட்டாங்க. அங்கே சொல்லித்தரவங்க அந்த மாஸ்டர் இல்லாமல் அந்த பயிற்சி பெற்ற ஒரு டீச்சர், ஒரு 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 மாதாஜி தான் சொல்லித்தராங்க, ஒரு மாதா சொல்லித்தராங்க. அப்போது அவங்க அவங்க என்னென்னா, அந்த ஒரு மாதாஜிங்கிற அதாவது ஒரு மாங்கிறதுலேருந்து அவங்க அப்போவே என்கிட்ட எப்படின்னா பார்ஷாலிட்டி மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. எப்படின்னா, நான் கேட்குற நம்ம கேள்விக்கெல்லாம் இவங்க கேட்டக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படின்னு. ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன்னா, அப்போ எனக்கு என்னென்னா, அது அவங்கக்கிட்ட என்னால் ஒற்றுதல் ஒன்றி போக முடியல. அந்த ஃப்ரீக்வன்சி எனக்கும் அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி இல்லை. இது ஏன் இப்போ புரியுதுன்னு கேட்டால், ஆல்ரெடி நான் க்ரௌண்ட் சக்ரா ஓப்பனில் தான் அங்கே இருக்கேன். எனக்கு ஆல்ரெடி என்னன்னா, நான் முதல்லவே எனக்கு அதாவது நான் கொஞ்சம் நானாக முன்ன பின்ன பயிற்சி பண்ணி என்ன பண்ணிட்டேன்னா, மூலாதாரத்துலேருந்து போகிற ஒரு எனர்ஜி லெவலை நான் நேராக மேலே ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஓப்பன் பண்ணேனா இல்லை அதுவே ஓப்பன் ஆயிடுச்சா, அதெல்லாம் காலத்தின் கட்டாயத்துக்கே தெரியும். எனக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கா, கீழே ஓப்பன் ஆகிருக்கா, அது கீழே இருக்கா, மேலே இருக்கா, தலை எது வாழுதுன்னு எனக்கு தெரியாத போது எப்படி எனக்கு மேலே தான் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறது இப்போ தான் புரியுதே ஒழிய அப்போ புரியல. அந்த காலகட்ட பயிற்சியில் என்னென்னா,
அந்த 2 கலர்ஸ், அந்த பிங்க்கும் அந்த வயலட்டும் ஒரு வாட்டருக்குள்ளே அந்த 2 இங்கு ஊற்றுனா எப்படி வந்து அப்படி திரிஞ்சு திரிஞ்சு போகும். இதே மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டு ஒரு தியானத்தில் கண் மூடி உட்காந்துருக்கும்போது விழிப்புணர்வோடு பார்க்குறது இதுதான். என்னது இது? அதை நான் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். எப்படி ஒரு மீன் 2 மீன் வயலட் மீன் பிங்க் மீன் வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே போயிட்டுருக்கும். அது துரத்தும், இது போகும், இது போய் இதே மாதிரி அந்த தண்ணி அந்த ட்ராப்பில் அந்த கலர் வந்து இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போகுது. இதைத்தான் நான் பார்த்துட்டே இருக்கேன் ரொம்ப நேரமாக. இது என்ன இப்படி தான் வருமா? இதுதான் தியானமா? ஏன் கேட்குறீங்கன்னா, எனக்கு தியானம்னா என்னென்னு தெரியாது. தியானம் பண்ணும்போது இதெல்லாம் இருக்குன்னு தெரியாது. நான் கிளாஸ்க்கு போய் டம்முன்னு உட்காந்துருக்கேன், அவ்வளோதான். தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்துச்சு. அப்போது அவங்க வந்து என்கிட்ட வந்து என்னென்னா ஒரு அன்பாக ஒரு 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 இதாக தெரியாத இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு ஷிப்பே பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. ஒரு கடலே பார்க்கல. ஒரு 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 நான் தான் இருக்கேன், ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். கடல்லாம் என்னென்னு தெரியாது, கப்பல்லாம் என்னென்னு தெரியாது. அதை பார்க்க வந்திருக்கும்போது நான் ஏன்னு ஒரு பட்டிக்காட்டா மிட்டாயை பார்த்த மாதிரி, கடையை பார்த்த மாதிரி, மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி ஏன்னு பார்க்குறேன் அப்படின்னா, அவங்க வந்து என்னோட இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இதுதான்னு சொன்னால் பரவாயில்ல. அவங்க ஒரு பார்வையை அப்படி மேலே பார்த்துட்டு, இதெல்லாம் வந்து பார்க்க வந்துருச்சுங்க பாரு, இதுக்கெல்லாம் கூட்டி நம்மளும் காமிக்கணும் பாரு அப்படின்னு ஒருத்தங்க நினச்சா எப்படி இருக்கும். அதே மாதிரி தான் அந்த ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே அவங்க அந்த அம்மா எனக்கு பண்ணாங்க. ஏன் அப்படி நடந்துச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. ஆனால் எனக்கு இப்போ வரைக்கும் மீன்ஸ் என்ன அர்த்தத்தில் புரியுதுன்னா, இப்போ என்னால் உணர்ந்துக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து அந்த கீழ்நிலை அந்த தன்மைக்குள்ளே அந்த 4 சக்கரத்துக்குள்ளே இருந்திருப்பாங்க போல். நான் அங்கே இருந்ததுனால என்ன அவங்க கூட மிங்கிலாக முடியல, அவங்க என் கூட மிங்கிலாக முடியல. ஆனால் மற்றவங்க கூட நல்லா தான் பேசுகிறாங்க. மற்றவங்க கூட நல்லா வந்து அன்பாக அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க. அவங்க தேவைகளை வந்து நிவர்த்தி பண்ணுறாங்க. இதெல்லாம் செய்கிறாங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போவே நம்ம அவங்ககிட்ட வந்து புரிதல் அந்த உயிர்களை புரிதலோ, அவங்க என்ன சொல்ல வராங்கிறது, நம்மளை எப்படி நடத்துகிறாங்கிறது அதெல்லாம் எனக்கு அப்போ புரிஞ்சிருக்கு. ஆனால் அதை கவனிக்க வேண்டிய மனநிலையிலையும் அதில் என்ன நடக்குங்கிறத புரிதல் எனக்கு இல்லாமல் இருந்துச்சு. இப்போது சரி விஷயத்துக்கு வரேன். அப்போ வந்து எனக்கு என்ன அந்த பயிற்சி வகுப்பில் நான் தொடர்ந்து 4-5 நிலை போக வேண்டிய நிலை வருது. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கடுத்து சாம்பவிக்கு அடுத்து பிஎஸ்பி போகும்போது அப்புறம் வந்து கடாயாக அது சூனியா, அடுத்து குரு பூஜை, அப்படியே வந்து சமயமாக போகிறோம், அது சைலன்ஸ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இது எனக்கு தொடர்ந்து நடக்குது, கேப் விடாமல் நடக்குது. அடுத்தடுத்து வைக்கிறாங்க. அப்பப்போ அந்த பயிற்சி அடுத்தடுத்து நான் போயிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து குருவருளால் தான் நடந்துது. இது வந்து கேப் விழுந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் விடாமல் இருந்திருக்கலாம், இல்லை எனக்கு உடம்பு சரியாமல் இருந்திருக்கலாம், என்னவே நடந்திருக்கலாம். அதுக்கும் அவங்களுக்கு அவங்க தான் எனக்கு அதை கருவியாக இருந்து ஏணிப்படியாக இருந்து செஞ்சாங்க, இது பண்ணாங்க. அதுக்காண்டி அவங்க சொல்கிற எல்லாமே அவங்க பண்ணுற அங்கே நடக்கிற எல்லாமே வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணனா இல்லை கவனிச்சேனா அப்படிங்கிறது இல்லாமல் என் வேலையை நான் கரெக்டாக செஞ்சேன். அவங்க என்ன சொன்னாங்களோ அதை செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தேன், அவ்வளோதான். அங்கே இருக்கவங்க பீப்புள் கூட நான் கனெக்டில் இருப்பேன். ஆனால் வந்து டச்சில் இருந்தால் கூட வந்து என்னென்னா ரொம்ப டீப்பாக டெப்த்தாக இறங்கி அவங்க லைஃப்லாம் பார்க்க மாட்டேன். என்னென்னா என்ன, அதுக்கு எனக்கு என்ன தேவையோ, அந்த பயிற்சிக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் கடந்து வந்துடுவேன். அப்போது அந்த மாஸ்டருக்கும் எனக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்து என்னென்னா அந்த மாஸ்டர் நானும் எங்கேயோ கிளாஸ்மேட்டாக இருந்ததாகவும், நான் வந்து ஏதோ ஒரு குற்றம் இழைத்து இந்த பக்கம் வந்ததாகவும், ஆனால் இப்போ நானும் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், மாஸ்டரும் பிஹெச்டி பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒரு ஜென்மத்தில். அப்போது மாஸ்டர் வந்து பிஹெச்டி கிளாஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டார், அடுத்த பிறவி எடுத்து. நான் வந்து அந்த பிஹெச்டி ஏதோ பண்ணியிருக்கேன், வாட்டெவர் எனக்கு தெரியல. ஆனால் அதே பிஹெச்டி பண்ண நானே இங்கே போய் கற்றுக்கிட்ட நிலைமைக்கு வா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி தான் எனக்கு உணர முடிஞ்சிச்சு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து என்னென்னா அந்த மாஸ்டர் என்னால் வந்து விடவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. சேம் டைமில் இது எங்கே செக் வச்சாங்கன்னா அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுக்குற குருவாகவே வரார். புரியுதா? நம்ம 2 பேரும், நீங்களும் நானும் ஒரே கிளாஸ்மேட்டாக இருந்தோம். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எனக்கு வந்து சொல்லித்தர ஒரு மாஸ்டர் வரும்போது அந்த மாஸ்டருக்கு என்ன தெரியும், எனக்கு அந்த மாஸ்டர் தெரியும். ஆனால் அந்த வெளித்தன்மையில் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், அவர் டீச்சராக இருக்கார். சரிங்களா? இந்த இதில் நடக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் அந்த பாண்ட் இருந்துச்சு. அப்போது நான் என்ன பண்ணேன், ஒரு பயிற்சியில் வரும்போது என்னென்னா ஆனந்த அலை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அலையில் அந்த ப்ரோக்ராம் ஈரோட்டில் நடந்துச்சு. அதில் வந்து என்னென்னா நான் எங்கே போனாலும் வந்து மழை வந்துடும், அருள் நமக்கு அந்த இறைவன் வந்து அருள் வந்து கொடுத்துருவார் மலை மூலமாக அப்படி சொன்னோன்னே, நான் இங்கேருந்து நீ ஆணவத்தில் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டேன். ஐயோயோ எனக்கு சொல்லும் போதே நடுங்குது. ஐயோ சொல்லிடாத, யாரை போய் என்ன சொல்ல வர, ஐயோ ஒரு குருவை போய் யாராவது சொல்லுவாங்களா, அச்சோ அப்படின்னு இப்படி நினைக்கங்குள்ளேயும் வார்த்தை வெளியே வந்துடுச்சு.
எப்படி நம்ம வந்து கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்படி வேகமாக வாசல்கிட்ட வருவோம், ஒருத்தங்க தட்டுவாங்களே, அதே மாதிரி வந்து திறக்க போகிறோங்கிறது தெரியும்ல. ஒருத்தங்க தட்டுவாங்கன்னு தெரியும், திறக்க போகிறோங்கிற நம்ம உணர்வு எந்திச்சு வந்து திறப்போம்ல, அந்த கேப்புக்குள்ளே தட்டுறது வந்து அந்த எனக்கு வந்து வந்துடுச்சு அவங்க கேட்க போகிறாங்கன்னு. நான் எஞ்சி வரதுக்குள்ளே எப்படி இந்த வார்த்தை வருமோ அந்த கேப்புக்குள்ளே நடந்து முடிஞ்சிச்சு. அவர் யாருப்பா நமக்கு போட்டியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனே குருவுக்கும் எனக்கும் ஓடுச்சுன்னா, நான் என்னன்னு அந்த குருவை வந்து அந்த அந்த மாஸ்டரை வந்து எப்படி நான் வந்து எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்கள்? இப்படி தான் நடந்துச்சு. ஒரு கட்டத்தில என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இவர்கிட்ட தான் போய் கேட்டிருக்கேன். எப்படி ஒரு இந்த மாரி இருந்தால் கூட பனிஷ்மெண்ட்டும் குடுத்தாச்சு. நம்ம வந்தது நோக்கம் தெரிஞ்சு போச்சு என்ன அப்படின்னு அப்போலாம் எனக்கு தெரியாது. சரி வேறு வழி இல்ல. இதுதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நெனச்சுட்டு நானும் அப்படி அதோட பயணம் பண்ணிட்டுருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம மெட்டீரியல் லைஃப் கேட்போம்ல ஒரு வேலை. அப்போ வந்து நான் தான் சொன்னேனே ஒரு அந்த 2012லேருந்து 2026 வரைக்கும் நானு குரூப் 2 எக்ஸாம் படித்தேன். வேலை வேணும், படிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு தவம் மாரி தான் பண்ணேன். ஏன்னா வெளியில கான்சன்ட்ரேட் பண்ணி நான் வேறு எந்த பேச்சும் எதுவுமே கிடையாது. அப்போ நான் வந்து விஏஓ வேலை கிடச்சிருமா? அதுக்கடுத்து எனக்கு வந்து குரூப் 4 வேலைலாம் வேணாம். விஏஓ வேலை தான் வேணும். ஏன்னா அவங்க தான் எல்லா மக்களோடையும் கனெக்ட் பண்ணி அவங்க கூட வந்து நம்ம வேலை செய்யலாம். 1 2வது குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும். அப்போ தான் நம்ம வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு விஷயம் செய்கிறதுக்கு நமக்கு வந்து ஒரு அதிகார பலம் இருக்கும்னு நெனச்சேன். அதனால குரூப் 2 ஆஃபீஸரா ஆனேன். அப்போ அந்த டைமில் நான் விஏஓ வந்து சத்குரு நான் விஏஓ ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அ அப்படி அப்படியெல்லாம் கேட்டிருந்தது தான். அப்போ அவரையே நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு எல்லாமே ஞானத்தின் பிரம்மாண்டம்னு ஒரு புக் எழுதினார். அந்த அந்த புக்கை நான் ஃபுல்லாக வாசிக்கிறேன். அந்த விஷயத்தெல்லாம் தெரியுறேன். ஸோ வந்து அந்த ஆன்ம லெவலில் அந்த நான் சொன்னேன் இல்லையா, அவருக்கும் எனக்கு உள்ள கனெக்ஷன் வந்து நல்லா தெளிவாகுது. அவர் பர்ஸ்னலாக அவங்க பர்ஸ்னல் அவங்களோட தன்மை, அவர் எந்த மாதிரி கேட்டார் எல்லாமே என்னால் வந்து ரீச் பண்ண முடியுது. என்ன கனெக்ட் பண்ண முடியுது. அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, நான் இப்போ சொல்கிறது வந்து நோக்கம் என்னென்னா, தவறாவோ சரியாவோ சொல்லலை. நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னென்னா, நமக்குள்ள இறைவன் தான் எல்லா இடத்துலையும் இருக்கார். எல்லாருக்குள்ள இறைவன் தான் நமக்குள்ள இருக்காங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃபாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுங்கிறது தான் இந்த கதையை சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் உடனே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இங்கே எல்லாமே சிவன் தான், இங்கே எல்லாமே கடவுள் தான், எல்லாமே வந்து அன்பு தான், அன்பே சிவம், சிவம் தான் எல்லாம் அப்படிங்கிற கான்செப்டில் நான் தெளிவாக இருக்கேன். அதனால வந்து எதிராளி வந்து ஒருத்தன் அடிச்சாங்கிறதுக்காண்டி அவனும் சிவன் தான், என்னை போட்டு ஒருத்தன் வந்து அடித்து நொறுக்கி கொலை பண்ணுற அளவுக்கு வரான்னா அவனும் சிவன் தான், என்னை வந்து உயிராக காதலிக்கிறான்னா அவனும் சிவன் தான், என்னை வந்து அதாவது புகழின் உச்சத்தில் கொண்டு போய் வைக்கிறான்னா அவனும் இறைவன் தான், என்னை வந்து சாக்கடையை விட கேவலமாக அப்படி ஒருத்தவங்க வச்சுருக்காங்கன்னா அவனும் சிவன் தான் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்போது என்னாச்சுன்னா, ஒரு தடவை நான் வந்து இந்த பஞ்சபூத ஆராதனான்னு ஒரு ப்ரோக்ராம் அங்கே நடந்தப்போ, நான் அந்த ப்ரோக்ராம் போயிருக்கேன். என் பொண்ணை கொண்டு என் ஃப்ரெண்டோட வீட்டில் விட்டுட்டு ஈரோட்டில் விட்டுட்டு நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போய்ட்டு ஏன்னா அந்த பஞ்சபூத ஆராதனை பண்ணணும். ஏன்னா அந்த பஞ்சபூதங்களை நமக்குள்ளே சமநிலையை வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளோட அந்த யோகா பயிற்சிக்கு நம்ம இதெல்லாம் ஈஸியாக இருக்கும்னு உணர்ந்ததுனால நான் அந்த மாதிரி பயிற்சி பண்ணியே ஆகணுங்கிறதுனால என் பொண்ணு குடும்ப சூழ்நிலை அவங்க ஃப்ரெண்டை வர முடியலனாலும் அவளை விட்டுட்டு நான் அங்கே போகிறேன். போயிட்டு வரும்போது கேட்டிங்கன்னா, நல்லா தள்ளவையாக உணர்ந்தாச்சு. கிளம்புறேன்னு பார்த்தா சொல்லிட்டு கிளம்புனா அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்கு ஃப்ரெண்டெல்லாம் சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் கிளம்புறேன். லாஸ்ட்டு பஸ்ஸுக்கு வந்தேன். பஸ் ஸ்டாப் போகிறேன். 8:45க்கு வர 8 மணிக்கு 8:10க்கு 8:15க்கு வர பஸ்ஸு 7:45க்கே போயிடுச்சான். நான் 8 மணிலேருந்து நிற்கிறேன் போய். வாட்ச்மேன்ட்ட கேட்டால் தெரியலையேம்மான்னு ஒருத்தர் சொன்னார். அப்புறம் திரும்ப அவர் ஷிஃப்ட்டில் இன்னொரு பஸ் வருவார்ல, இன்னொருத்தர் வந்தார். அவர் கேட்டால் போயிடுச்சே அது இன்றைக்கி சீக்கிரமே அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ நான் உள்ளேயும் போக முடியாது. எல்லாத்தையும் நான் சொல்லி பாய் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது நான் பஸ் ஸ்டாப்பில் அந்த வாட்ச்மேன் நின்று பேசும்போது அங்கேருந்து ஒரு கார் சர்ன்னு ஸ்பீடாக வந்துச்சு. உடனே இவர் எந்திச்சிட்டாரு அந்த வாட்ச்மேன். அது வந்து மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாஸ்டர் அப்படின்னோடனே அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. நான் அப்படியே வேன் பார்க்குறேன். பார்த்தோன்னே இவர் அது கிளாஸ் போட்டிருக்கு பிளாக் கலர். இவருக்கு தெரியும் போல் அந்த காரு அவர் அந்த மாஸ்டரோட காருன்னு சொல்லிட்டு. இவருக்கு வந்து போனோன்னே எனக்கு கிராஸ் பண்ணி போயிடுச்சு. நான் உடனே இங்கேருந்து ஓய் நான் இங்கே நின்றுட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு விட்டு போகிற, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மனசுக்குள்ளே தாங்க சொன்னேன். வண்டி சட்டன் பிரேக் அடிச்சு நின்றுச்சு. நின்ன உடனே நான் அப்படின்னு நான் பார்த்தேன். எப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சட்டுன்னு ஒருத்தங்க கம்பெடுத்து நீட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி அப்படி பார்க்குறேன் நான். பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சட்டன் பிரேக் அடித்து நிற்கிறாரு. அந்த வாட்ச்மேன் அவரும் பார்க்குறாரு. சட்டன் பிரேக் அடிச்சுனோடனே நான் அப்படி கேட்குறேன். எனக்குள்ள ஒரு 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 வார்த்தை ஒரு ஒரு ஒளி மாதிரி ஒரு ஒன்று வந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணால் அது சரியாயிரும், இல்லை காலையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைதித்தன்மை. அது என்ன நடந்துச்சுன்னே தெரில. அந்த மாதிரி தன்மை வந்தோடனே அந்த என் மனம் வந்து அப்படியே லைட்டாக காம் ஆயிடுச்சு.
அப்படி அமைதியாயிட்டேன் நான்.